ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல். பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் யூஏஎன் பாஸ்வேர்ட் மறந்துட்டிங்கன்னா எப்படி ரீசெட் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். epfindia.gov.in வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிங்க. அப்படி இல்லைனா கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் வெப்சைட்டோட லிங்க் காமிக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இபிஎஃப் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அந்த இபிஎஃப் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிக்கான வெப் பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து யூஏஎன் ஆன்லைன் சர்வீசஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லாகின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான வெப் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக உங்கள் யூஏஎன் நம்பர், ஆதார் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுங்க. ஏன்னா ஆதார் மொபைல் ரிஜிஸ்டர்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரெடியாக வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா யூஏஎன் நம்பரும் கேப்சாவும் காமிக்கும். யூஏஎன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற கேப்சா டைப் பண்ணி வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்கள் ஜெண்டர் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் டைப் பண்ண போது உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஒரு இனிஷியலோ இல்லை ஏதோ மிஸ் மேட்சாக டைப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகாது. ஸோ உங்கள் ஆதார் நம்பரில் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர் டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும். அது மேட்ச் பண்ணிவிட்டு அதை மேட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்ட்டு உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வெப் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். மினிமம் 8 கேரக்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 16 கேரக்டர்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ஃபபெட்ஸ், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 டைம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டைம் என்ன பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.